வணக்கம். நான் தமிழன்பன். இன்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் 173வது திரைப்படத்தின் தொடக்க விழா நடந்தது. அந்த படத்தை நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. அந்த படத்துக்கு தர்மன் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். ஊமை, கடவுளே, டிராகன் போன்ற படங்களை இயக்கிய அஸ்வத் மாரிமுத்து என்கிற இயக்குனர் அந்த படத்தை இயக்கவிருக்கிறார். இந்த படத்தின் முதல் பார்வையும் தொடக்க விழாவும் இன்று நடந்தது. இந்த முதல் பார்வையை பார்க்கும் பொழுது அந்த படத்தில் அவர் மருத்துவர் வேடமேற்று நடிக்கிறார் என்பது புலனாகிறது. கழுத்தில் அந்த மூச்சு கண்டறியும் கருவி, காலநிலைமானி என்று சொல்வார்களே, அதாவது ஸ்டெத்தஸ்கோப் கழுத்தில் போட்டுக்கொண்டு கையில் ஒரு அறுவை சிகிச்சைக்கான கத்தியை வைத்து கொண்டிருக்கிறார். ஒரு கையில் ரத்தம் படிந்திருக்கிறது. அந்த தோற்றத்தோடு தர்மன் என்கிற பெயரோடு தி டெட்லி டாக்டர் என்று ஒரு துணை தலைப்பும் கொடுத்திருக்கிறார்கள். தி டெட்லி டாக்டர் என்கிற துணை தலைப்பின் பொருள் என்னவென்று நாம் மொழிபெயர்ப்பில் தேடி பார்த்தால் கொடிய மருத்துவர் என்று இருக்கிறது. அதை பார்த்தவுடன் ஏற்படுகிற ஒரு சிந்தனை, கிட்டத்தட்ட கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் இருக்கிறார்கள். அவர்கள் பார்க்காத புகழ் இல்லை, போகாத உச்சம் இல்லை. இன்னமும் தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை தக்க வைத்து கொண்டிருப்பவர் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். அதேபோல் இந்த பக்கம் கலைஞானி என்றும் உலகநாயகன் என்றும் போற்றப்படுகிற பல்வேறு சோதனை முயற்சிகளை மேற்கொண்டு தன்னை இற்றைப்படுத்தி கொண்டு, அதாவது அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கின்ற, எப்பொழுதும் திரைத்துறை சார்ந்தே சிந்திக்கிற மனிதராக திகழும் கமல்ஹாசன் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இணைந்திருக்கும் இந்த படத்திற்கு ஒரு கொடிய மருத்துவர் என்கிற ஒரு துணை தலைப்பும் இரத்தமும் கத்தியும் தேவைப்படுகிறது எனும்போதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனைகள் வருகின்றன. இவ்வளவு ஆண்டுகள் இவர்கள் பெயரையும் புகழையும் சம்பாதித்தும் இன்னமும் அவர்கள் ஒரு புது நடிகரை போல, வளரும் நடிகர்களைப் போல இந்த படம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற முனைப்பில், அந்த படம் வெற்றி பெற வேண்டுமானால் படத்தில் கத்தியும் ரத்தமும் இருக்க வேண்டும், சண்டை காட்சிகள் இருக்க வேண்டும் என்கிற மனநிலையிலேயே தொடர்கிறார்களே என்பதுதான் அந்த சிந்தனை. அவர்கள் பணம் சம்பாதிக்காத பணம் இல்லை, பார்க்காத புகழ் இல்லை. இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பிரதமர் மோடியிடம் நேரடியாக பேசலாம், எந்த மாநில முதலமைச்சரிடமும் பேசலாம் என்று இருக்கிறது. கமல்ஹாசன் அவர்களும் அப்படித்தான். இவ்வளவு இருக்கிற இவர்கள் ஏன் ஒரு நல்ல திரைப்படங்களை, சமுதாயத்திற்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய திரைப்படங்களில் நடிக்கக்கூடாது? ஒரு அமைதியான படங்களில் ஒரு ஆசிரியர் வேடம் ஏற்று, அல்லது ஒமர் முக்தார் போன்று, மகாத்மா காந்தி போன்று ஒரு தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் நடித்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பாடமாக, தங்களுடைய புகழின் காரணமாக, தங்களுடைய புகழின் அந்த புகழை வைத்து சில விஷயங்களை செய்யும் பொழுது அது இன்றைய திரைப்படம் மூலம் இன்றைய இளைஞர்கள் வரை சென்று சேரக்கூடும். அது சமுதாயத்திற்கு ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிற சிந்தனை ஏன் இவர்களுக்கு வரமாட்டேன் என்கிறது என்பதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற சிந்தனை. இந்த படத்தின் இயக்குனர் அவர்கள் இந்த படம் குறித்து பேசும் பொழுது, இந்த படம் எனக்கு கிடைத்தது ரஜினிகாந்த் அவர்களிடம் கதை சொல்லும் போது இருந்த பயத்தை விட கமல் அவர்களிடம் பேசுவதற்கே எனக்கு பயமாக இருக்கும். அவர் ஏதாவது கேள்வி கேட்டுவிட்டால் என்ன சொல்வது என்று தெரியாது என்கிற அளவுக்கு பேசுகிறார். அவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த ரஜினிகாந்த் அவர்களோடு உட்கார்ந்து கதை விவாதம் செய்து ஒரு முழுமையான திரைக்கதை தயார் செய்த அனுபவமும், கமல்ஹாசன் அவர்களுடைய உரையாடிய அனுபவமும் ரொம்பவும் எனக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது, எனக்கு ஊக்கத்தை தந்தது, எனக்கு நிறைய படிப்பினைகளை கொடுத்தது என்றெல்லாம் சொல்லுகிற அவர் கூடவே இன்னொன்றையும் சொல்கிறார். 50 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருக்கிறார்கள், புகழின் உச்சியில் இருக்கிறார்கள். இருந்தாலும் இவர்கள் இது ஏதோ முதல் படம் போல இந்த படம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இது ஒரு வகையில் மிகவும் நேர்மறையான ஒரு விஷயமாக நமக்கு படுகிறது. ஒவ்வொரு படத்தையும் முதல் படம் போல் எண்ணி உண்மையாக கடுமையாக உழைத்தால்தான் அந்த படத்துக்கு வெற்றி கிட்டும் என்பது மறுக்க முடியாத உண்மை. நான் பெரிய சூப்பர் ஸ்டார் என்று என்ன செய்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரஜினிகாந்த் அவர்கள் உச்சத்தில் இருந்த காலத்திலேயே
அவர் பாட்ஷா என்று நடிக்கும் பொழுது அந்த படம் அவருடைய கேரியரின் உச்சம் என்று சொல்வார்களே, அவருடைய படங்களிலெல்லாம் உச்சம் தொட்ட படமாக ஒரே ஒரு சண்டையை வைத்து, ஆனால் அதை போன்ற ஒரு ஆக்ஷன் படமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கான ஒரு படமாக இருந்தது. ஆனால் அவரே ராகவேந்திரர் என்று நடித்தாலும், பாபா என்று நடித்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த படங்கள் எல்லாம் தோல்வி அடைந்தன. அதுபோல்தான் கமல் அவர்களும் அவருடைய கருத்துக்களை, சிந்தனைகளை அவரோடு வைத்துக் கொள்ளாமல் மக்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து எடுத்த ஹேராம் போன்ற படங்கள் ஓடவில்லை. அதனால் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உச்சத்தில் ஒருவர் இருந்தாலும் ஒவ்வொரு படமும் முதல் படம் போலத்தான். அப்படி நினைத்து உழைத்தால்தான் அந்த படங்கள் வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் திரைத்துறையில் ஒவ்வொரு முதல் பட இயக்குனராக இருப்பவர், முதல் பட நடிகராக இருப்பவர், அறிமுக நடிகர், வளரும் நடிகராக இருப்பவர்களுக்கு ஒரே நேரத்தில் 2 தேவைகள் இருக்கும். நாம் நடிகராக தம்மை நிரூபிக்க வேண்டும் என்பது, இன்னொன்று பொருள் ஈட்ட வேண்டும் என்பது. இந்த 2 நெருக்கடிகளும் இல்லாத நிலையில் இருப்பவர்கள் இவ்விருவரும். ஒருவரும் கமல்ஹாசன் ரஜினிகாந்தை மிகப்பெரிய நடிகர் என்பது ஒப்புக்கொண்டதால் தான் என்னுடைய தயாரிப்பில் நீங்கள் படம் நடிக்க வேண்டும் என்று போய் கேட்கிறார். ரஜினிகாந்த் கமல்ஹாசனை பற்றி சொல்லும் போதெல்லாம் அவர் போன்ற ஒரு ஜாம்பவான் என்று தான் சொல்வார். அந்த அளவுக்கு இருவரும் அந்த துறைகளில் உச்சத்தில் இருக்கிறார்கள். பொருளாதாரத்திலும் அவர்கள், கமல்ஹாசனாவது நிறைய படங்கள் தயாரித்து பொருள் நட்டத்தில் இருக்கிறார் என்று சொல்லலாம். ரஜினிகாந்த் அவர்கள் பட தயாரிப்பில் இறங்கவே இல்லை. அவர் ஒரே ஒரு படம் தயாரித்தார், அதிலும் அவருக்கு லாபம் தான் கிடைத்தது என்று சொன்னார்கள். அதனால் அதாவது அவருடைய திரைப்பயணம் முழுவதும் வருமானத்தில் தான் இருந்ததை ஒழிய பெரிய செலவுகள் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் முதல் பட நடிகரை போல, முதல் பட இயக்குனரை போல தங்களை நிரூபிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லாதவர்கள், நம் மூலம் இந்த சமுதாயத்தினால் நாம் பலன் பெற்றோம், இந்த மக்களால் நாம் பலன் பெற்றோம், இந்த ரசிகர்களால் நாம் பலன் பெற்றிருக்கிறோம், இந்த ரசிகர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்வது, இன்றைய சமுதாயத்தில் ஒரு நல்ல கருத்துக்களை விதைப்பது போன்ற அடிப்படை கதை அம்சம் உள்ள படங்களில் நடிக்க வேண்டும் என்கிற சிந்தனை அவர்களுக்கு ஏன் இல்லாமல் போகிறது என்பதுதான் நமக்கு ஏற்படுகிற வருத்தம். இந்தியில் முன்னணி நடிகராக இருக்கிற அமிதாப் பச்சன் அவர்கள் மிக நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து, ஒரு வலிமையான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறார் என்று அவருக்கு அவ்வளவு புகழாரம் சூட்டுகிறார்கள். இதே கமல் அவர்களும் ரஜினி அவர்களுமே அமிதாப் பச்சன் அவர்கள் குறித்து அவ்வளவு புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனால் அவர் வழியில் ஏன் இவர்கள் செய்ய மாட்டேன் என்கிறார்கள், இறங்க மாட்டேன் என்கிறார்கள், நல்ல கதையை தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்கிறார்கள். கடைசியாக ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற காட்சிகளை எல்லாம் பார்த்தால் அச்சமாக இருக்கிறது நமக்கு. ஒரே வெட்டில் ஒரு தலை துண்டிக்கும், ஒரு கத்தியை வைத்து அப்படியே குத்தி கொலை செய்வார், காதை அறுப்பார், அவ்வளவு ரத்தம், வன்முறை. ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதுதான், அதாவது ஒரு நேர்மையை போதிக்கிற படம் தான் அது. என்ன அடிப்படை கருத்து நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதுவும் காவல்துறை போன்ற ஒரு மக்கள் சேவை செய்யும் துறையில் இருப்பவர்கள் மிகவும் சரியாக இருக்க வேண்டும் என்கிற துடிப்பில் அந்த கதாநாயகன் அதையெல்லாம் செய்கிறார் என்றுதான் கதை இருக்கும். ஆனால் அந்த காட்சிகளில் இருக்கிற வன்முறை மக்களுக்கு அந்த கதையில் நீங்கள் சொல்கிற நன்மையை விட காட்சிகளில் காட்டுகிற வன்முறை தான் ஈர்ப்பாக இருக்கிறது. அந்த படத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு, அதுவும் அந்த கதைக்கு தேவையில்லாத ஒரு பாடலுக்கு வந்து ஆடுகிற தமன்னாவின் கவர்ச்சி பாடல் தான் மக்கள் மனதில் இருக்கிறது. இயல்பாகவே அறிவியல் படி உங்களுக்கு தெரியாததில்லை, அதாவது கமல் ரஜினி அவர்களுக்கு தெரியாததில்லை. எளிமையாக நல்லதை விட கெட்டதுதான் மக்கள் மனதில் எளிமையாக போய் சேரும் என்பது நீங்கள் அறிந்த உண்மை, அனைவரும் அறிந்த உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் படங்கள் எவ்வளவு பொறுப்புள்ளதாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை ஏன் உங்களுக்கு இல்லாமல் போகிறது? இதுவே திரைத்துறையில் உள்ள வியாபார வட்டத்தில் பேசினால், ரஜினிகாந்த் இன்னைக்கு 9 ரூபாய் நோட்டு மாதிரி ஒரு படத்துல நடிச்சார்னா அந்த படம் ஓடுமா? அந்த படத்துக்கு பணம் போடுறவங்க யாரு? பணம் போடுறவங்க அந்த நட்டத்தை எப்படி தாங்குவார்கள்? நல்ல கருத்தை சொன்னால் இந்த படம் ஓடாது, 2 படம் ஓடலைன்னா ரஜினிக்கு படமே இருக்காது, அவர் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நீங்க என்ன அவர் வீட்டுக்கு போறதுக்கு யோசனை சொல்றீங்களா என்று கேள்வி எழுப்புவார்கள். ரஜினிகாந்த் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள் ஆகிய இருவரும் ஒரு படத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வியாபாரம் இருக்கிறது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் ரஜினிகாந்த் எனக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வேண்டும்,
அந்த படத்தில் எனக்கு 200 கோடி ரூபாய் லாபம் வேண்டும் என்று கமல்ஹாசன் நினைத்தாலும், ரஜினிகாந்த் 200 கோடி சம்பளம் வேண்டும் என்று நினைத்தாலும் தான் நெருக்கடி ஏற்படும். இவர்கள் நாம் எவ்வளவோ பணம் சம்பாதித்து விட்டோம், இனி நமக்கு பணம் இரண்டாம் பட்சம், நாம் ஒரு நல்ல கருத்துக்களை, சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய படங்களாக தேர்ந்தெடுத்து நடிப்போம் என்கிற மனநிலை அவர்கள் வர வேண்டும். அவர்கள் இப்பொழுது வரைக்கும் அது வரவில்லை என்பதற்குத்தான் இந்த படம் உதாரணமாக இருக்கிறது. கமல்ஹாசன் அவர்கள் ஏன் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து படம் தயாரிக்க வேண்டும் என்றால், கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் பெரும் கடனில் சிக்கி தவிக்கிறது. அவர்கள் தயாரித்த படங்கள் சரியாக போகவில்லை என்பதால் அதற்கு கடன், அதற்கு வட்டி என்று அது கடனில் இருக்கிறது. அந்த கடனில் இருந்து மீள்வதற்காகத்தான் ரஜினிகாந்தை வைத்து 1க்கு 2 படங்கள் அவர்கள் தயாரிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். கமல்ஹாசனுக்கு இருக்கும் கடனை விட அவருக்கு இருக்கும் சொத்து மதிப்பு அதிகம் என்றும் அதே நபர்கள் தான் சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் கடனை அடைப்பதற்காக இப்படி ஒரு படம் என்கிறோம், அதாவது கமர்ஷியல், ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுகிறோம், கமர்ஷியல் படம் பண்ணி வெற்றி ஈட்டுகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், அதில் கடனை அடைக்கிறோம் என்று கமல்ஹாசன் சிந்திக்கிறார். ரஜினிகாந்த் அவர்களும் எனக்கு 150 கோடி 200 கோடி சம்பளம் வேண்டும், அந்த சம்பளம் இருந்தால்தான் நான் நடிப்பேன் எனும் பொழுது இயல்பாகவே அந்த படத்தினுடைய செலவு தொகை, பட்ஜெட் அதிகமாகிறது. அதை மீட்டெடுப்பதற்கு அதிக வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. படம் சரியாக இல்லை என்றால் அவ்வளவு பணம் திரும்ப வராது என்பது யதார்த்தம். இன்றைக்கு ரஜினிகாந்த் நாம் நடிப்போம், அந்த படம் ஓடுவதில் நாம் ஒரு தொகையை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒத்துக்கொண்டார் என்றால் மிக நல்ல கதைகள் அவரை தேடி வர வாய்ப்புகள் இருக்கின்றன. அவரும் ஒரு திரைப்படத்துக்கு வெளியே, திரைப்படத்தில் நல்ல கருத்துக்களை பேசுகிறார், நல்ல விஷயங்களை சொல்கிறார் என்பதெல்லாம் சரி. திரைப்படத்துக்கு வெளியே அவர் பேசுகிற பெரும்பாலான விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்தவையாக இருக்கின்றன, மக்களுக்கு அறிவுரை சொல்கிறவையாக இருக்கின்றன, இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுபவையாக இருக்கின்றன. அதையே திரையில் ஒரு திரைக்கதை மூலம் சொல்லும்போது இன்னும் கூடுதலான வரவேற்பை பெறும், மக்களிடம் சென்று சேரவும் வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய தயாரிப்பில் வள்ளி என்ற ஒரு படம், எந்த காலத்திலோ வந்த படம், அந்த படத்தில் அவர் பேசிய ஒரு வசனம் இன்றளவும் பொருந்துகிறது. அரசியல் நெருக்கடிகள் அல்லது சமுதாயத்தில் நெருக்கடிகள் வரும்போதெல்லாம் அந்த வசனம் இன்றும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. இலவச வேட்டி சேலை கொடுக்குற இடத்தில் போய் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வார், வேட்டி சேலை வேண்டாம், வேலை வெட்டி கொடுங்கன்னு. இன்னை வரைக்கும் அது ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு வசனமாக மக்கள் மனதில் புழங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய ஆகச்சிறந்த கமர்ஷியல் படங்களில் இருக்கிற பஞ்ச் டயலாக் என்று சொல்லப்படுகிற வசனங்களை தாண்டி இந்த வசனத்திற்கு ஒரு அழியா புகழ் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் அது சொல்லக்கூடிய ஒரு நல்ல கருத்து. அந்த கருத்தை அது ரஜினிகாந்த் போன்ற உச்ச நடிகர் சொல்லும்போது மிகச் சரியாக மக்களிடம் சென்று சேரும். அது மக்களுக்கும், அவருக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லதாக அமையக்கூடும். ஆனால் அவர்கள் இருவருமே, ரஜினிகாந்த் படம் மட்டுமில்லை, கமல்ஹாசனும் இருக்கிறார், இருவரும் சேர்ந்து இப்படி ஒரு தர்மன் என்கிற ஒரு படத்தை அறிவித்து டெட்லி டாக்டர் என்று சொல்கிறார்கள். இன்னொன்று, இந்த படத்தின் கதை குறித்து முன்பு ஒரு கருத்துகள் வெளிவந்தன, செய்திகள் வெளிவந்தன. அது என்னவென்றால், இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவராக நடிக்கிறார். அதிலும் சென்னையில் அண்மையில் மரணமடைந்த 5 ரூபாய் டாக்டர் என்று சொல்லப்படுகிற ஒருவருடைய கதையில் நடிக்கிறார் என்று செய்திகள் வெளியாகின. அந்த 5 ரூபாய் டாக்டர் என்பவர் மிக குறைந்த விலை. அந்த 5 ரூபாய் டாக்டர் என்பதிலேயே அனைவருக்கும் புரியும். இன்றைக்கு ஒரு மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவரை பார்க்க போனால் தனியார் மருத்துவமனைக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய் இல்லாமல் அவர்கள் பார்க்க கூட மாட்டார்கள். அதற்கு மேல் மருந்து மாத்திரை செலவு என்பது வேறு. ஆனால் இந்த நேரத்தில் தன்னை பார்க்க வருவர்களிடம் 5 ரூபாய் மட்டும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு உரிய மருத்துவம் பார்த்த மருத்துவர் ஒருவர் வாழ்ந்து மறைந்தார். அவருடைய வேடத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறார் என்று செய்தி வந்தது. சரி, அப்படி என்றால் இது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஒரு ஒரு நல்ல மனிதர் குறித்து நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் அது சிலர் மனதிலேனும் தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களையும் ஒரு நல்ல வழியில் செல்வதற்கு வழிவகுக்கும் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த படத்தின் தொடக்க விழாவில் பேசிய இயக்குனர், இந்த படம் 5 ரூபா டாக்டர்லாம் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, இது ரஜினி சாரோட படையப்பா, கமல் சாரோட வேட்டையாடு விளையாடு 2 படம் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த படமும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று சொல்கிறார். படையப்பா படத்தில் ரஜினிகாந்த் ஒரு துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு தான் மறுபடியும் உழைத்து
ஒரு பெரிய இடத்திற்கு வந்து அதோடு ஒரு ஒரு தன்னை விரும்புகிற ஒரு பெண்ணிடமிருந்து அவரை மணக்காததால் ஏற்படுகிற பழி உணர்ச்சியிலிருந்து பாதிக்கப்படும் குடும்பத்தை காப்பாற்றுகிறார் என்று ஒரு கதை. அது வேட்டையாடு விளையாடு படம் இன்னும் ஒரு நவநாகரிகமான படம். கௌதம் மேனன் அவர்கள் இயக்கிய படம். அந்த படத்தில் கதை அமெரிக்கா வரைக்கும் போகும். அமெரிக்கா வரை அந்த படத்தில் 2 மருத்துவர்கள் இருப்பார்கள். அந்த 2 மருத்துவர்கள் செய்பவை அனைத்தும் கொடூரமாக இருக்கும், கொடூர நிகழ்வுகளாக இருக்கும். மனிதர்களை வதைத்து வதைத்து கொலை செய்வது என்கிற ஒரு மனநிலை உள்ள மருத்துவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு அந்த படத்தை இவர் நினைவுபடுத்துகிறார். இந்த படத்திலும் இவர் மருத்துவராக இருக்கிறார் என்றால் அவர்கள் நல்லவர்களை கொடுமை செய்தார்கள், இவர் கெட்டவர்களை அதுபோல் செய்ய போகிறாரா என்கிற எண்ணம் தான் வருகிறது. கெட்டவர்களை செய்தார், நல்லவர்களை செய்தார் என்பதல்ல, இப்படி செய்தார் என்பதுதான் மக்கள் மனதில் ஆழமாக பதியக்கூடிய விஷயமாக இருக்கும். எனும்போது ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி ஒரு வேடத்தை ஏற்கிறார், அதை கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்கிறார். 2 பேரும் ஜாம்பவான்கள் தயாரிக்கிற உருவாக்குகிற ஒரு படைப்பு இப்படி ஒரு தவறான போக்கில் இருக்கிறதே என்கிற வருத்தம் தான் இன்றைக்கு அந்த படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வருகிறது. அதே நேரத்தில் இந்த விஷயத்துக்காக கமல், ரஜினி அவர்களை நொந்து கொள்வதை விட மக்களை நொந்து கொள்வதுதான் சரி என்று ஒரு வாதமும் வைக்கப்படுகிறது. ஏனெனில் நான் குறிப்பிட்டது போல் ஜெயிலர் படத்தில் அவ்வளவு வன்முறை இருந்தது. ஒரு சிறைத்துறை அதிகாரி சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு, சட்டமெல்லாம் எனக்கு அப்புறம் தான், நான் சொல்வதுதான் சட்டம் என்று அடிப்பார், உதைப்பார், காதை அறுப்பார், என்ன வேண்டுமானாலும் செய்வார். அவரை பார்த்து குற்ற சமூகம் திருந்துகிறது, பயப்படுகிறது, திருந்துகிறவர்களை பயப்படுகிறது என்றுதான் வைத்திருப்பார்கள். அவரும் ஓய்வு பெற்ற பிறகு நடக்கிற கதையிலும் அவர் செய்கிற வன்முறைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆனால் அவர் ஒரு நன்மைக்காக தான் அந்த வன்முறைகளை செய்வார். அதுவும் அந்த நன்மை என்னவென்றெல்லாம் இன்றைக்கு கேட்டீங்கன்னா கூட தெரியாது. அவர் செய்கிற வன்முறையை கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நிஜம். அந்த படத்துக்கு பிறகு அவர் நடித்த படங்கள் வேட்டையன், லால் சலாம் என்று 2 படங்களில் நடித்தார். இந்த லால் சலாம் படம் ஒரு இந்தியாவில், இந்திய ஒன்றியத்தில், இன்றைக்கு ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்துத்துவா தொடர்பான விஷயங்கள், இந்துத்துவ வெறியர்கள் அனைத்தையும் இந்துமயமாக்க வேண்டும் என்று துடிக்கிறவர்களுக்கு ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி ஒரு நல்ல படம் லால் சலாம் என்பது. அதாவது அவர்களுக்கு பாடம் நடத்த விட மத நல்லிணக்கத்தை பேசக்கூடிய ஒரு படமாக அந்த படம் இருந்தது. இந்த மதம்தான் பெரிது என்று ஒரு பெருங்கூட்டம் ஒரு வெறிகுண்டு மற்றவர்களை தாக்குவது, அழிப்பது அல்லது அடக்கி ஆள நினைப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கிற இந்த நேரத்தில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு நல்ல படத்தில் தான் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தார். அதில் அவர் சிறப்பு தோட்டத்தில் நடித்தார் என்றாலும் அவர் நடித்ததால் அந்த படம் பெரும் கவனம் பெற்றது. அந்த படம் படுதோல்வி அடைந்து விட்டது. அதேபோல் வேட்டையன் என்று ஒரு படத்தில் அவர் நடித்தார். அந்த படத்தில் கமர்ஷியல் அம்சங்கள் என்று இவர்கள் சொல்கிற எல்லா விஷயங்களையும் வைத்திருந்தாலும் அந்த படம் பேசிய அடிப்படையான விஷயம் மிகவும் நல்ல விஷயம். மரண தண்டனை கூடாது, போலீஸ் என்கவுண்டர் கூடாது என்பதுதான் அந்த படம் பேசிய விஷயம். ஒரு நேர்மையான காவல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ரஜினி ஒரு இடத்தில் அவசரப்பட்டு ஒருவர் தப்பு செய்தார் என்று சுட்டு கொண்டு விடுவார். ஆனால் அவர் தப்பு செய்யவில்லை, உண்மையான குற்றவாளி எங்கோ இருக்கிறார் என்கிற உண்மை தெரிந்தவுடன் அவர் துடித்து போய் தான் செய்வது தவறு, தான் இனிமேல் இது செய்யக்கூடாது என்பதற்காக, இனி என்னால் ஒரு உயிரும் போகக்கூடாது என்பதற்காக அவர் பாடுபடுவதுதான் அந்த படம். மிக நல்ல கருத்துடைய படம், நல்ல வசனங்கள் கொண்ட படம். இன்றைக்கு நாட்டில் இருக்கிற பல அவலங்களை தோலுரித்து காட்டக்கூடிய படமாக அது இருந்தது. அந்த படமும் ஒன்றும் ரஜினிகாந்த் இருந்தார், மஞ்சு வாரியார் இருந்தார்கள், இவர் அமிதாப் பச்சன் அவர்களுக்கு ஒரு இடத்தில் நடித்தார் என்று மிகவும் ஒரு பெரிய அளவில் பெரிய செலவில் எடுக்கப்பட்ட படம் தான். அந்த படம் ஓடவில்லை. இப்ப ரஜினிகாந்த் என்ன நினைப்பார்? நல்ல விஷயம் பேசுனா 2 படம் எடுத்தோம், ஓடலை. ஆனா ஒருத்தன் காதை அறுத்து தலையை வெட்டி ரத்தத்தை தெறிக்க வர்ற படம் ஓடுதுன்னா அவர் என்ன முடிவெடுப்பார்? அப்ப நமக்கு அவரை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு நடிகர், நம்மை நம்பி பணம் போடுகிறவர் நட்டமில்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். நம்மை நம்பி பணம் கொடுத்து திரையரங்குக்கு வருபவர்கள் சந்தோஷமாக படம் பார்த்து விட்டு செல்ல வேண்டும், அவர்கள் மனநிறைவாக செல்ல வேண்டும் என்றது என்கிற அளவுகளில் அவர் படத்தை ஒத்துக்கொள்கிறார். அதன் விளைவாகத்தான் அவர் இது போன்ற படங்களை, அதாவது ரத்தம் தெரிக்கிற படங்களை ஒப்புக்கொள்கிறார் என்று சொல்கிறார். அதே போல் நடிகர் கமல் அவர்களும்
அவருடைய விக்ரம் என்கிற படம் பெரிய மாபெரும் வெற்றி பெற்ற படமாக இருந்தது. அதற்கு முன்பு தமிழ்நாடு திரைத்துறையில் அதிகபட்ச வசூல் செய்த படமாக அண்டை மாநிலத்தில் வெளியான பாகுபலி படம் தான் இருந்தது. ஆனால் விக்ரம் படம் அந்த சாதனையை முறியடித்து அதிக வசூல் செய்த படமாக இருந்தது என்கிற பெயரெல்லாம் பெற்றது. அதிலும் அவ்வளவு வன்முறைகள், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வன்முறைக்கே பிறந்தவர் என்பது போல் அவ்வளவு வன்முறை காட்சிகளை வைத்திருந்தார். ஒரு ஏஜென்ட்டாக அவர், ஒரு காவல்துறை ரகசிய ஏஜென்ட்டாக அவர் அதில் நடித்து மாபெரும் வெற்றி பெற்றது. பெரிய வசூல் அடைந்தது. கமல் படங்களிலேயே அதிக வசூல் என்கிற பெயரையெல்லாம் பெற்றது. அப்படி ஒன்று நடந்தது. அதற்கு பிறகு அவர் இந்தியன் 2 படத்தில் நடிக்கிறார். இந்தியன் 2 படம், அவர் நடிப்பில் இந்தியன் 2 படம் வெளியாகிறது. சங்கர் இருக்கிறார். இந்தியன் என்று வெற்றி பெற்ற படம். அந்த படத்தில் பேசிய கருத்து என்னவென்றால், குற்றவாளிகளை வெளியில் தேடாதீர்கள், உங்கள் வீட்டில் தேடுங்கள். உங்கள் அப்பா ஒரு அதிகாரியாக இருந்தால் அவரும் அந்த குற்றத்தை செய்கிறார் என்றால் அதை தட்டி கேளுங்கள் என்கிற ஒரு நல்ல, மிக அத்தியாவசியமான நல்ல கருத்தை பேசியிருந்தார்கள். அந்த படம் படுதோல்வி அடைந்து விட்டது. அப்போ கமல் என்ன நினைப்பார்? நல்ல விஷயம் பேசினா எடுத்துக்க மாட்டாங்க, வெற்றா குத்துரா அப்படி ஏதோ ஒன்று படம் ஓடணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்படிங்கிறது தான் இது கமல் ரஜினி தரப்பு ஒட்டுமொத்த திரைத்துறை தரப்பின் வாதமாக இருக்கிறது. நான் கமல் ரஜினி எல்லாம் இப்படி செய்யலாமா? அவர்களுடைய அனுபவத்துக்கும் அறிவுக்கும் வயதுக்கும் அவர்கள் ஒரு பொறுப்பான படங்களில் நடித்து சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக திகழக்கூடாதா என்று கேட்கும்போது, அவர்கள் கேட்கிற இந்த கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை, யாரிடமும் இல்லை. இப்பொழுது நாம் கமல் ரஜினியை நொந்து கொள்வதா, மக்களை நொந்து கொள்வதா என்று தெரியவில்லை. உங்களிடமும் இந்த கருத்தை பதிய வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.